மேசராசிக்கு இனிமேதான் 7.5 சனி ஆரம்பிக்குதா ஆண்டவரே. இதெல்லாம் பெருமாளே மேசராசிக்கு ரொம்ப ஆண்டாண்டு காலமா 7.5 தான். சரியா? என்ன இந்த 7.5ல இன்னும் கொஞ்சம் நம்மள வச்சு செய்வார் போல தெரியுது மேசராசிக்காரங்கள. இதுதான் விக்கிமா. அப்புறம் ரிஷபராசிக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடிதான் பனைமரமே இருக்கு. பின்னாடி போயிட்டு மரத்துல லைட்டா அப்படி கைய தட்டினீங்கன்னா பலபலன்னு விழுன்றாங்களே. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிற விக்கிமா? பனைமரம் கொட்டி கொட்டி வீங்கி இருக்கு. எந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க ராசிக்கு சூப்பரா இருக்கு அப்படி சொல்றாங்களோ அந்த வருஷம் ரொம்ப மோசமா போக போகுதுன்னு அர்த்தம். எந்த வருஷம் உங்களுக்கு சுமாராதாங்க இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் நல்லது நடக்காது. இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கு 7.5 சனி நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே ராசி பலன் அதெல்லாம் பார்க்கதான் செய்வேன். பட் உண்மை என்னன்னு கேட்டனா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத கரெக்டா சரியா இப்ப நார்மலா எப்படியும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கிறத இப்ப ஒரு வாட்டிக்கு 1000 டைம் யோசிச்சுட்டு நாம அந்த முடிவு பண்ணி அந்த செயல்படுத்தணும். அவ்வளவுதான். அப்புறம் சனீஸ்வர பகவான் ரொம்ப கெட்டவர் எல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வாழ்க்கையில பண்ண கர்மாக்களை அவர் அதுக்கான நீதிய பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த பின்னால பாத்துக்கலாம். அப்போ எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதுமே பண்ணலையே, நான் எனக்கு தெரிஞ்சு எந்த பாவமையுமே பண்ணலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். நானும் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா உண்மை அதுதான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கெட்டதுமே நான் யாருக்குமே பண்ணது கிடையாது. இது ரொம்ப எனக்கு தெரியாம நான் ஏதாவது பாவம் பண்ணிருக்கலாம், அதுக்குள்ள தண்டனையை பெருசா வச்சுட்டு இருக்காரா. ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாரா. அதான் ரிஷபராசின்றது சுக்கிரனோட ஆதிக்கத்துல இருக்கிற ராசின்றதுனால சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைய கூடுதலா கிடைக்கும். மேசராசின்றது செவ்வாயோட ஆதிக்கத்துல இருக்கிற ராசி. முருக பகவானுடைய எந்த பகவான் எந்த ராசியில இருந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் நம்மளுக்கு உள்ள ஒரு பகவான் இருக்கிறார். அதுதான் நம்ம மனசாட்சி. அதுபடி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்மளுக்கு வர்ற கெடுதல்கள் கூட நற்பலங்களா அந்த கடவுள் இறைவன் நம்மளுக்கு மாத்தி தருவாருன்றது என்னோட நம்பிக்கை. நீங்களும் அப்படியே நம்புங்க. உங்களுடைய எல்லா கோயிலையும் கடவுள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு. மனசாட்சி தான் அது. அதுபடி நடந்துக்கோங்க, அதுபடி செயல்படுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.